அடிக்கடி உங்கள் வீட்டில் ரவை உப்புமா செய்வாங்களா? அப்போ அந்த மாதிரி ஆட்கள் கிட்டேலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக காமிச்சிடாதீங்க. அப்புறம் அடிக்கடி ரவை பாயசம் தான் போங்க, சேமியா பாயசம் கிடைக்காது. பிகாஸ் இது செய்யறதுக்கு ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தால் கூட நீங்கள் செய்கிற இந்த பாயசம் சூப்பராக வரும். அப்படியே இந்த ரவை உப்புமாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் எல்லாமே கமெண்ட்டில் ஒரு என்ட்ரியை போட்டுருங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கோங்க. நான் முந்திரி அண்ட் திராட்சை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாரப்பருப்பு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா 3/4 லிட்டர் நான் திக்கான பால் யூஸ் பண்ணியிருக்கேன். திக்கான பால் யூஸ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். இது கூடவே உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாராட்டி கண்டிப்பாக கிடைக்கும்.